அருமையான பிள்ளைகளுக்கு வணக்கம். அலகு 1 உறவுகளும் சார்புகளும். அதில் நாம் இன்னைக்கு வரிசை ஜோடிகளை பற்றியும் கார்ட்டீசியன் பெருக்கற்பலனையும் பற்றியும் பார்க்க போகிறோம். அலகு 1 உறவுகளும் சார்புகளும். முதல்ல கணத்துக்கான வரையறை பார்க்கலாம். நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு கணம். எடுத்துக்காட்டு, ஒரு வாரத்தினுடைய நாட்களின் கணம் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இப்போ வரிசை ஜோடினா என்னன்னு பார்க்கலாம். எண்களை ஜோடியாக அடைப்புக்குறிக்குள் எழுதும் முறை வரிசை ஜோடி. எடுத்துக்காட்டு 3, 5. இதில் வரிசை ரொம்ப முக்கியம். 3, 5 அப்படிங்கிறது வேற, 5, 3 அப்படிங்கிறது வேற. இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு அரங்கத்தில் உள்ள இருக்கைகளை நம்ம எடுத்துக்கலாம். 5 வரிசையில் 10 இருக்கைகள் போட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம். 3, 5ங்கிறது எதை குறிக்கும்? 3வது வரிசையில் 5வது இருக்கையை குறிக்கும். 5, 3ங்கிறது எதை குறிக்கும்? 5வது வரிசையில் 3வது இருக்கையை குறிக்கும். இரண்டுமே வேற வேற. கார்ட்டீசியன் பெருக்கற்பலன் என்னங்கிறத பார்க்கலாம். A மற்றும் B என்பன 2 வெற்றில்லா கணங்கள் எனில் இவற்றின் வரிசை ஜோடிகளின் கணம் A cross B equal to set of all A, B such that A belongs to A, B belongs to B. இதுதான் கார்ட்டீசியன் பெருக்கற்பலன். இதை நம்ம A cross B அப்படின்னு படிக்கணும். 2 கணங்களும் வெற்றில்லா கணங்கள் அப்படிங்கிறது இங்கே முக்கியம். இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம். A equal to 1, 2, 3 இப்படி வச்சுக்கலாம். B equal to கணம் A, B அப்படின்னு எடுத்துக்கலாம். A cross B எப்படி வரையறுக்கிறோம் அப்படின்னா, கணம் 1, A 1, B 2, A 2, B 3, A 3, B. இதுதான் கார்ட்டீசியன் பெருக்கற்பலன் A cross B. 1, A 1, B 2, A 2, B 3, A 3, B. எடுத்துக்காட்டு 1 பக்கம் 4. A equal to கணம் 1, 3, 5 B equal to கணம் 2, 3 எனில் முதல் கணக்கு A cross B மற்றும் B cross A காண்க. ரெண்டாவது கணக்கு A cross B equal to B cross A ஆகுமா, இல்லையெனில் ஏன்? மூணாவது கணக்கு n of A cross B equal to n of B cross A equal to n of A into n of B. ஏங்கிற கணம் 1, 3, 5 B 2, 3. முதல் கணக்கு எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? A cross B. ஃபஸ்ட்டு A எழுதிக்கோங்க. 1, 3, 5 கிராஸ் 2, 3. வரிசை ஜோடிகளை எழுதலாம். 1, 2 1, 3 3, 2 3, 3 5, 2 5, 3
பி கிராஸ் ஏ. பிஏ முதல்ல எழுதுங்க. 2, 3 கிராஸ் 1, 3, 5. வரிசை ஜோடிகள் எதெல்லாம்? 2, 1, 2, 3, 2, 5, 3, 1, 3, 3, 3, 5. ஏ கிராஸ் பியும் எழுதிட்டோம், பி கிராஸ் ஏயும் எழுதிட்டோம். இப்போ ரெண்டாவது கணக்கு என்ன? ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சமமானு கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 கணங்களில் உள்ள உறுப்புகளும் எல்லாமே சமமாக இருந்தால் அது சமம்னு அர்த்தம். இங்கே 1, 2 இருக்கு. இங்கே இல்லவே இல்லை. 1, 2 நாட் ஈக்குவல் டு 2, 1. அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். வரிசை ஜோடிகளில் வரிசை ரொம்ப முக்கியம். அப்போ நிச்சயமாக ஏ கிராஸ் இதே மாதிரி நீங்கள் எல்லா உறுப்புகளும் பார்க்கலாம். ஸோ ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. மூணாவது கணக்கு என்ன? n of a cross b. a cross b ல உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை தான் n of a cross b. எத்தனை உறுப்புகள் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. அடுத்தது என்ன? n of b cross a. b cross a ல உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5, 6. அடுத்தது n of a. ஏயில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 1, 2, 3. n of b. பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 1, 2. n of a பெருக்கல் n of b ஈக்குவல் டு 3 பெருக்கல் 2 ஈக்குவல் டு 6. மூன்றுமே சமமாயிருக்கா? n of a கிராஸ் b, n of b கிராஸ் a, n of a பெருக்கல் n of b மூன்றுமே 6 தான். மூன்றுமே சமம். எடுத்துக்காட்டு 1 3 பக்கம் 5. a equal to set of all x belongs to n such that 1 less than x less than 4. b equal to set of all x belongs to w such that 0 less than or equal to x less than 2. c equal to set of all x belongs to n such that x less than 3. இதில் முதல் கணக்கு a cross b சேர்ப்பு c equal to a cross b சேர்ப்பு a cross cன்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கணக்கு a cross b வெட்டு c equal to a cross b வெட்டு a cross c அப்படின்னு சரி பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முதல்ல கணங்களே நமக்கு பட்டியல் முறையில் கொடுக்கல. கணங்களில் உள்ள உறுப்புகள் என்னன்னு முதல்ல எழுதிக்கலாம். கணம் a என்ன? a equal to set of all x belongs to n such that 1 less than x less than 4. xங்கிறது nல உள்ள உறுப்பு. அது 1க்கும் 4க்கும் இடையில் இருக்கணும். ஆனால் 1க்கு ஈக்குவலாகவும் இருக்கக்கூடாது, 4க்கு ஈக்குவலாகவும் இருக்கக்கூடாது. என்னென்ன உறுப்புகள்லாம் இப்போ அதில் வரும்? 2, 3. ஏங்கிற கணம் 2, 3. b equal to set of all x belongs to w such that 0 less than or equal to x less than 2. x முழு எண்களின் கணத்தில் உள்ள உறுப்பு. 0லேருந்து 2 வரை உள்ள உறுப்புகள் 0க்கு ஈக்குவலாக இருக்கலாம், 2க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அப்போ என்னென்ன உறுப்புகள்லாம் வரலாம்? 0, 1. சிங்கிற கணம் என்ன? set of all x belongs to n such that x less than 3.
3ஐ விட சிறிய இயல் எண். 1லிருந்து ஆரம்பிக்கிறது தான் இயல் எண். 1, 2. இப்போ கணங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத எழுதிட்டோம். முதல் கணக்கு எழுதிக்கலாம். A கிராஸ் B சேர்ப்பு C ஈக்குவல் டு A கிராஸ் B சேர்ப்பு A கிராஸ் Cன்னு நம்ம நிரூபிக்கணும். இடதுகை பக்கம் முதல்ல எடுத்துக்கலாம். அதில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது B சேர்ப்பு C ஈக்குவல் டு B என்ன 0, 1 சேர்ப்பு 1, 2 ஈக்குவல் டு B சேர்ப்பு C ஈக்குவல் டு 0, 1, 2. இப்போ இதை எது கூட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும்? A கூட. A கிராஸ் B சேர்ப்பு C. கணம் A எழுதிக்கலாம். 2, 3 கிராஸ் B சேர்ப்பு C என்ன 0, 1, 2. வரிசை ஜோடிகளின் கணம் எழுதலாம். 2, 0, 2, 1, 2, 2. 3, 0, 3, 1, 3, 2. இப்போ இடதுகை பக்கம் முழுவதும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வலதுகை பக்கம் வரலாம். முதல்ல இருக்கிறது என்ன? A கிராஸ் B ஈக்குவல் டு A கணம் A 2, 3 கிராஸ் 0, 1 ஈக்குவல் டு 2, 0, 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. அடுத்தது என்ன? A கிராஸ் C. A கிராஸ் C ஈக்குவல் டு A எழுதிக்கலாம். 2, 3 கிராஸ் கணம் C ஈக்குவல் டு 1, 2. கிராஸ் ப்ராடக்ட் 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. என்ன வேணும் நமக்கு? A கிராஸ் B சேர்ப்பு A கிராஸ் C. இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஃபுல்லாகவே எழுதலாம். 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. 2, 1 ஏற்கனவே எழுதிட்டோம். அடுத்த உறுப்பு 2, 2. 3, 1 ஏற்கனவே எழுதியிருக்கோம். 3, 2. இடதுகை பக்கம் A கிராஸ் B சேர்ப்பு C இது 1. வலதுகை பக்கம் A கிராஸ் B சேர்ப்பு A கிராஸ் C இது 2. ரெண்டு உறுப்புகளும் ஒரே உறுப்புகளானு செக் பண்ணுங்க. 2, 0, 2, 0, 2, 1, 2, 1, 2, 2, 2, 2, 3, 0, 3, 0, 3, 1, 3, 1, 3, 2, 3, 2. இரண்டுமே அப்போ சமமான கணங்கள். therefore A கிராஸ் B சேர்ப்பு C ஈக்குவல் டு A கிராஸ் B சேர்ப்பு A கிராஸ் C. அதில் ரெண்டாவது கணக்கு A கிராஸ் B வெட்டு C ஈக்குவல் டு A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C. இடதுகை பக்கம் பிராக்கெட் உள்ள B வெட்டு C. B கணம் B 0, 1 வெட்டு C 1, 2. வெட்டு அப்படின்னா என்ன? ரெண்டுத்துக்கும் பொதுவான உறுப்புகள். ஒன்றுங்கிறது இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது.
அப்போ அது மட்டும்தான் பி வெட்டு சியில் நமக்கு வரும். கணம் 1. இப்போ இடது கை பக்கம் முழுவதும் எடுத்துக்கலாம். ஏ கிராஸ் பி வெட்டு சி. கணம் ஏ 2, 3 கிராஸ் 1. கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். 2, 1, 3, 1. வலது கை பக்கம் வாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 2, 3 கிராஸ் 0, 1 ஈக்குவல் டு கிராஸ் ப்ராடக்ட் 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. அடுத்தது ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ 2, 3 கிராஸ் சி 1, 2. கிராஸ் ப்ராடக்ட் 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. இது ரெண்டுத்துக்கும் வெட்டு கணம் எடுங்க. ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. இது ரெண்டுத்துக்கும் பொதுவான உறுப்புகள் பாருங்கள். 2, 0 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. 2, 1 இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். 3, 0, 3, 1 ரெண்டு இடத்துலையும் இருக்குது. ஸோ எதெல்லாம் வரும்? 2, 1, 3, 1. இது ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பி வெட்டு சி. இது ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. 1, 2 கம்பேர் பண்ணுங்கள், ரெண்டும் சமமாக இருக்கும். ஸோ ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. பயிற்சி 1 கணக்கு 1 பக்கம் 6. பின்வருவனவற்றிற்கு ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ காண்க. கணக்கு 1 ஏ ஈக்குவல் டு 2, -2, 3, பி 1, -4. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிடலாம். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 2, 1, 2, -4, -2, -1, -2, -4, 3, 1, 3, -4. ரெண்டாவது ஏ கிராஸ் ஏ. ரெண்டு கணமுமே ஏ தான். 2, -2, 3 கிராஸ் 2, -2, 3. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் எதெல்லாம் வரும்? 2, 2, 2, -2, 2, 3. இப்போ -2லேருந்து ஆரம்பிங்க. -2, -2, -2, -2, -2, 3. அடுத்தது 3, 2, 3, -2, 3, 3. மூணாவது பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு பியை ஃபஸ்ட்டு எழுதுங்க. 1, -4 கிராஸ் 2, -2, 3 ஈக்குவல் டு வரிசை ஜோடிகள்
1, 2, 1, -2, 1, 3, -4, 2, -4, -2, -4, 3. இப்போ ரெண்டாவது கணக்கு A = B = கணம் P, Qன்னு கொடுத்துருக்காங்க. கணம் ஏவும் P, Q தான், கணம் Pயும் P, Q தான். இப்போ ஃபஸ்ட்டு A × B, P, Q × P, Q equal to P, 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 Q, Q, P, Q, Q. ரெண்டாவது A × A, அதுவும் ஒரே கணங்கள் தான், P, Q × P, P, Q. ஸோ அதே தான் வரும் இதுவும். A × அடுத்தது B × A, அதுவும் அதே கணம் தான், P, Q × P, Q தான். அதுவும் இதே வரிசை ஜோடிகளின் கணம் தான். இதுவும் நீங்கள் இதே தான் எழுதணும், இதுவும் நீங்கள் இதே தான் எழுதணும். மூணாவது கணக்கு A = M, N, B = வெற்று கணம். A × B, Bங்கிறது வெற்று கணமாக இருக்கிறதுனால நிச்சயமாக நம்ம A × B எழுத முடியாது. ஸோ இதுவும் வெற்று கணம் தான். அடுத்தது என்ன? A × A, M, N × M, N equal to M, 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 N, N, M, N. மூணாவது B × A, B × A equal to வெற்று கணம் × M, N. ஒரு கணம் வெற்று கணமாக இருந்தாலோ அல்லது ரெண்டு கணமும் வெற்று கணமாக இருந்தாலோ கிராஸ் ப்ராடக்ட் வந்து வெற்று கணம் தான். பயிற்சி 1 ரெண்டாவது கணக்கு, பக்கம் 6. A = கணம் 1, 2, 3 மற்றும் B = set of all x such that x என்பது 10ஐ விட சிறிய பகா எண் எனில் A × B மற்றும் B × A ஆகியவற்றை காண்க. இதில் A × B, B × A ரெண்டும் தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஆனால் ரெண்டாவது கணம் அவங்க பட்டியல் முறையில் கொடுக்கல, அதனால் அதில் உள்ள உறுப்புகள் எதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கணம் A = 1, 2, 3. கணம் B = set of all x such that x என்பது 10ஐ விட சிறிய பகா எண். பகா எண் அப்படிங்கிறது என்ன? ஒரு எண்ணுக்கு 2 வகு எண் மட்டும் இருந்தால் அது பகா எண். 1 பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல, அது அலகு. 2க்கு ஒரே 2 வகு எண்கள் தான், 1ம் 2ம், அதனால் அது ஒரு பகா எண். 3க்கும் 1ம் 3ம் தான் வகு எண்கள், அதனால் அது ஒரு பகா எண். 4 பகா எண் இல்லை, அது பகு எண், அதுக்கு 3 வகு எண்கள், 1, 2, 4. 5 ஒரு பகா எண், 1ம் 5ம் மட்டும்தான் அதுக்கு வகு எண்கள். 6 பகா எண் அல்ல, 7 பகா எண், 8 பகு எண், 9 பகு எண். 10ஐ விட சிறிய எண்கள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது இவ்வளோ தான் இந்த கணத்தில், பி கணத்தில் இது இவ்வளோ தான் வரும். 2,
3 5 7. இப்போ A கிராஸ் B என்னன்னு பார்க்கலாம். A கிராஸ் B ஈக்குவல் டு 1 2 3 கிராஸ் B கணம் 2 3 5 7. இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 1 கமா 2 1 கமா 3 1 கமா 5 1 கமா 7 கமா 2 கமா 2 2 கமா 3 2 கமா 5 2 கமா 7 3 கமா 2 3 கமா 3 3 கமா 5 3 கமா 7. அவ்வளோதான். பி கிராஸ் ஏ ரெண்டாவது கணக்கு. பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. பியை ஃபஸ்ட் எழுதுங்க. 2 3 5 7 கிராஸ் கணம் ஏ கணம் 1 2 3. கிராஸ் ப்ராடக்ட் 2 கமா 1 2 கமா 2 2 கமா 3 3 கமா 1 3 கமா 2 3 கமா 3 5 கமா 1 5 கமா 2 5 கமா 3 7 கமா 1 7 கமா 2 7 கமா 3. இவ்வளோதான். பயிற்சி 1 1 மூணாவது கணக்கு பக்கம் 6. பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு வரிசை ஜோடிகளின் கணம் -2 கமா 3 -2 கமா 4 0 கமா 3 0 கமா 4 3 கமா 3 3 கமா 4. இதில் ஏ மற்றும் பி கணம் ஏ மற்றும் கணம் பி ஆகியவற்றை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கிராஸ் ப்ராடக்ட் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா முதல்ல எந்த கணம் இருக்கோ அதில் உள்ள உறுப்புகள் தான் முதல்ல வரும். ரெண்டாவதாக இருக்கிற உறுப்புகள் ரெண்டாவது கணத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ முதல்ல நம்ம பி எழுதலாம். பி ஈக்குவல் டு முதல்ல உள்ள உறுப்புகள்லாம் கணம் பியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். இப்போ -2 -2 0 0 3 3. ஒரு கணத்தில் நம்ம எழுதும் போது எப்போவுமே ரிப்பீட் பண்ணி எழுத மாட்டோம். 2 தடவை ஒரு உறுப்பு வந்திருந்தாலும் நம்ம ஒரு தடவை தான் எழுதுவோம். -2 கமா 0 கமா 3. முதல்ல உள்ள உறுப்புகள்லாம் பியில் உள்ள உறுப்புகள் கணம் ஏ. அதே மாதிரி இரண்டாவதாக வரக்கூடிய உறுப்புகள்லாம் கணம் ஏலேருந்து வரக்கூடிய உறுப்புகள் 3 4 3 4 3 4. இப்போ ஒரே ஒரு முறை நம்ம 3 கமா 4 எழுதினா போதும்.